குட் மார்னிங் சோல்ஸ். இன்னைக்கு இந்த சாங்கில் வந்து 2 ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் வந்து இருக்குது. அதனால் அதை வந்து நான் டீப்பாக தெரிஞ்சுட்டு தான் சொல்லணும். சும்மா தியரிட்டிக்கலாக நம்ம வந்து எதை வேணால் பேசிடலாம். பட் இந்த இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுக்குமே அது வந்து ஐ ஓப்பனிங்காக இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் வந்து அதை வந்து அப்ளை பண்ணி இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்ட பிறகு அவங்க லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னா அந்த பாட்டை பற்றி நம்ம இன்டெப்த்தாக வந்து நம்ம பேசுகிறதோ இல்லை அந்த பாட்டை வந்து சும்மா 4-5 தடவை சொல்கிறதோ எல்லாமே வேஸ்ட்டு. அது வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்போ இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மீனிங் வந்து நம்மளோட லைஃப்பில் நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இமீடியட்டாக நம்ம அப்ளை பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆள் மனதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆள் மனசில் போய் இது வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அது தேவையான நேரத்தில் வந்து கரெக்டான டைமில் வந்து அது வந்து வெளிப்படும். நம்ம உடனே நம்மளால் அதை வந்து செய்ய முடியலனாலும் நம்ம அதை பற்றின திங்கிங்கே விட்டுறலாம். கேட்கும் போது மட்டும் அதை கவனமாக கேட்டு, ஓ இதுதான் விஷயமா, ஓ இப்படி தான் இருக்கணுமா அப்படின்றத மட்டும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதுதான் வந்து இந்த குரூப்போட பர்பஸ்ன்னு இருக்கும்போது நம்ம சும்மா வந்து இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது, இப்படிலாம் வந்து முன்னாடி இருக்கவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதாவது இந்த கான்செப்ட்ஸு, தியரிஸோட நேமு, சித்தாந்தம், அந்த ஃபிலாசபியெல்லாம் பற்றி சும்மா சொல்லிட்டு போகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நான் வந்து கொஞ்சம் ஒவ்வொன்றையுமே வந்து டீப்பாக தேடி எது ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கோ, நம்ம எல்லாருக்குமே பிரயோஜனமாக கன்வின்சிங்காக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனை நான் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படி பார்க்கும்போது இந்த பாட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 விஷயமும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒன்றுன்னா சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு சாங்கை பாடிடலாம். தேவனும் சுத்த குருவும் உபாயத்துள் யாவையும் மூன்றாயுன கண்டுரையாலே மூவா பசுபாச மாற்றியே முக்திப்பால் யாவையும் நல்கும் குருபரன் அன்புற்றே. அதாவது தேவனும் சுத்த குருவும் உபாயத்துள் யாவையும் மூன்றாயுன கண்டுரையாலே மூவா பசுபாச மாற்றியே முத்திப்பால் யாவையும் நல்கும் குருபரன் அன்புற்றே. இப்படி தான் அதை சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த லைன் படி சொல்லிட்டேன். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான சாங் இது. ஸோ ஃபஸ்ட்டு லைன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவனும் சுத்த குருவும் உபாயத்துள். அதாவது தேவன்னா யார்? அந்த அல்டிமேட் காடு. சுத்த குரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து குருவா, இது வந்து யாருன்னா அந்த ஹியூமன் பீயிங்கே வந்து குருவாக வர்றது. இறைவன் வந்து உள்ளேருந்து குருவாக இருக்கும்போது அவர் நேச்சுரலி அவர் வந்து பியூரான ஒரு பர்சன் தான். பட் நம்மளால் வந்து டிவைனோட சயின்ஸை புரிஞ்சுக்க முடியல, டிவைனோட லாங்குவேஜ் புரிஞ்சுக்க முடியலன்ற போது நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக யாராவது ஒருத்தவங்களோட சப்போர்ட் தேவைப்படும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து குருவாக யாராவது இருக்க மாட்டாங்களான்னு நினைப்போம். இன்கேஸ் நிறைய பேர் இருக்கும்போது நம்மளுக்கு இதில் யார் குருவாக எடுத்துக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு தான் வந்து அவர் வந்து இந்த சுத்த குரு அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. சுத்த குருனா அந்த கரெக்டான டிவைன் ட்ரூத்தில் உங்களை வழிநடத்தி எடுத்துகிட்டு போகிறவங்க தான் சுத்த குரு. கரெக்டான டிவைன் ட்ரூத் என்னது? இறைவன் உங்களுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போ உனக்குள்ளே வந்து இறைவனை தேடு, உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை கண்டுபிடிச்சி உன் வாழ்க்கையில் அவரை வந்து லைஃப் ஃபுல்லாக வந்து அவர்கிட்ட சரண்டர் ஆகி உன் வாழ்க்கையில் எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் பவர்ஸையும் நீ அட்டைன் பண்ணி ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக நீயும் வாழும், உன்னோட ஃபேமிலி, உன்னோட கான்டாக்ட்ஸு, உனக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்களையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண. இப்படின்னு எந்த குரு சொல்கிறாங்களோ அவங்க தான் சுத்த குரு. அப்படி இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு மீனிங்லெஸ்ஸான ரிச்சுவல்ஸு இல்லை எக்ஸ்டர்னலாக ஜஸ்ட்டு இந்த பூஜை மட்டும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதையே காலை ஃபுல்லாக சொல்கிறவங்க வந்து தே ஆர் நாட் பியார் குரு. ஓகேவா? அது இருக்கலாம். ஏன்னா இப்போ சிலருக்கு வந்து சுத்தமாக நம்ம பேசுகிற கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். புரியாதவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க மைண்டை வந்து டேம் பண்ணுறதுக்கு சில மாதிரியான ஒரு ரிச்சுவல்ஸு, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இந்த பூஜை பண்ணு, 48 நாள் இதை பண்ணு, இல்லை 100 நாள் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ண சொல்லலாம். ஆனால் அதோக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அந்த குரு வந்து அவங்கள வந்து எடுத்துகிட்டு போகணும். இனிஷியலாக அவங்களுக்கு புரியாததுனால அவங்கள இதெல்லாம் பண்ண வச்சுட்டு தென் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவங்கள வந்து எடுத்துகிட்டு போய் அவங்கள ஃபைனலாக வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை வந்து உணர வச்சு அவங்கள ஒரு குருவாக மாற்றுறது மட்டும்தான் ஒரு சுத்த குருவோட வேலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்களோட ஸ்டெப்ஸை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து திருமூலர் வந்து ஹிடனாக சொல்லியிருக்காரு. அப்போ
தேவனும் சுத்த குருவும் உபாயத்துள் அப்படின்னா அவங்க 2 பேரோட ஹெல்ப்போட அப்படின்றாரு அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல. இவங்க 2 பேரும் உனக்கு ஹெல்ப் பண்ணா உன்னால வந்து இப்ப நான் கீழே சொல்லியிருக்க விஷயமெல்லாம் உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப செகண்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாவையும் மூன்றா உனக்கு கண்டுரையாலே அப்படின்னா, இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான லைனு. எல்லாமே வந்து 3ஆ இருக்கு. அந்த 3 அப்படின்றத வந்து உனக்கு அவங்க கண்டுபிடிச்சு உனக்கு வந்து சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? இறைவனும் உனக்கு காட்டி கொடுப்பாரு, குருவும் காட்டி கொடுப்பாரு. ஏன் 2ஆ வந்து சொல்றாங்க அப்படின்னா, இறைவன் வந்து உங்களுக்கு வந்து எப்படி காட்டி கொடுப்பாருன்னா, சிச்சுவேஷன்ஸ் மூலமா காட்டி கொடுப்பாரு. அந்த அன்னைக்கு டே டு டே நடக்கக்கூடிய சிச்சுவேஷனு, அன்எக்ஸ்பெக்டடா நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸு, நீங்க நினைச்சே பார்க்க முடியாதபடி சடனா ஷாக்கிங்கா நடக்கிறது, இல்ல சர்ப்ரைஸா நடக்கிறது, இல்ல மிராக்குலஸா நடக்கிறதுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து பீப்பிள் மூலமாவும், சிச்சுவேஷன் மூலமாவும், டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த ரொட்டீன்ஸ் மூலமாவும், ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் மூலமாகவும் தான் இறைவன் டீச் பண்ணுவாரு. ஆனா அந்த இறைவன் சொல்றது உங்களுக்கு புரியாது இல்லையா? ஏன் என் லைஃப்ல இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? அந்த இல்யூஷன் வேர்ல்டு தான் வந்து நிஜம்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு அர்த்தம் எடுத்துப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. அந்த ஜாப் கிடைச்சாதான் உங்கள் வாழ்க்கை, அந்த ஜாப் இல்லைன்னா அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியலன்ற மாதிரி பயப்படுவீங்க. அது வந்து உங்களோட இல்யூஷன். அந்த ஜாப் இல்லைன்னாலும் கடவுள் மேலே வந்து உங்களுக்கு வந்து டிவைன் ஃபெய்த் வந்து டீப்பாக இருந்ததுன்னா அவர் வேற ஏதோ உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பிளானுக்கு வந்து ஒரு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியம். இதுதான் ட்ரூத்து. ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்காம இந்த ஜாப் இல்லைன்னா நான் நடுத்தெருவில் வந்து நின்றுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, லாஜிக்கலாக திங்க் பண்ணுறீங்கல்ல, அந்த லாஜிக்கல் திங்கிங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய இல்யூஷன். அப்படி எதுவுமே நடக்காது. இறைவன் கிட்ட நீங்கள் சரண் அடைஞ்சிட்டிங்கன்னா வெளியில் பார்க்கும்போது வந்து ஒரு இப்போ எப்படி சொல்லலாம், நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுக்கு நேராக வந்து ட்ரெயின் பயங்கர ஃபாஸ்ட்டாக வருது. நீங்கள் வந்து இந்த இதில் ட்ராக்கில் வந்து உங்களை நிற்க வச்சுட்டாங்க யாரோ அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக வரும்போது லாஜிக்கலாக வந்து உங்களை அங்கே நிப்பாட்டிட்டாங்க, உங்களை கட்டியும் வச்சுருக்காங்கன்னா உங்கள் மைண்டு என்ன தோணும்? கண்டிப்பாக அந்த ட்ரெயின் வந்து நம்ம மேலே ஏறி இருந்தானே தோணும். அதுதான் வந்து இந்த இல்யூஷரி வேர்ல்டு. ஆனால் கடவுள் மேலே வந்து டீப்பாக ஃபெய்த் வச்சுருந்தா என்னைய சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வந்து இந்த ட்ராக்ல இறைவன் நிப்பாட்ட மாட்டார். இது மூலமாக எனக்கு ஏதோ ஒரு லெசன் இருக்குது. அது வந்து ட்ரெயினே வந்து என் மேலே ஏறினாலும் இப்போ என்ன ஆக போகுது, இறைவன் என் கூட இருக்கும்போது என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் துணிச்சலாக இருந்து இதுக்கு பின்னாடி என்னதான் உண்மை இருக்குன்னு சொல்லி நிற்கிறோம் தெரியுமா? அதுதான் வந்து இறைவன் வந்து டீச் பண்ணுற விதம். கடைசியில் அந்த ட்ரெயின் நம்ம மேலே ஏறாது. அந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக ஒரு ஃபியூ இன்ச்சஸ் முன்னாடி வந்து நிற்கும், நம்ம மேலே வந்து ஹிட்டாக இருக்காது. அப்போ இது மூலமாக நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து பயங்கரமாக டீச் பண்ணுவார். ஸோ இப்படி தான் நம்ம லைஃப்பில் நிறைய நடக்கும். அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து லாஜிக்கலாக பார்க்கும்போது அவ்வளோதான் போச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த ஃபெய்த்தை வச்சு கடவுள் மேலே வந்து பயங்கரமான ஒரு நம்பிக்கையை வச்சு இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு நீ என்ன பண்ணாலும் ஓகேப்பா, நான் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறேன், நான் எதுக்கு ரிசல்ட்டை பற்றி யோசிக்கணும், ட்ரெயின் என் மேலே இடிச்சா என்ன இடிக்கலைன்னா என்ன, நீ என் கூட இருக்கல்ல அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்றோன்னு வைங்களேன், அப்பதான் அந்த சூப்பரான ஒரு லெசன் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். இது வந்து இறைவன். ஆனா குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? பயப்படுவீங்க. ஐயோ, என்னை ட்ரெயின் ட்ராக்ல நிப்பாட்டிட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு குருவே, என்னது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு இருக்கும்போது குருவால அதை புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு புரியலன்னா குரு சொல்வாரு, இங்க பாருப்பா, கண்டிப்பா உன் மேல ட்ரெயின் ஏறாது, என்னை நம்பு, இது இறைவனோட வந்து ஒரு பிளானு, அதனால நீ பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு நில்லு, ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு தான் வந்து அதை வந்து இன்டர்பிரட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லுவார். அதனாலதான் தேவனும் குருவும் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் சேர்த்து சொல்றாங்க. குரு இருக்கிறவங்களுக்கு குரு இன்டர்பிரட் பண்ணி சொல்லுவாரு. குரு இல்லை, நான் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு குருவே கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு உள்ள இருந்தே சொல்லுவாரு. நீங்க டீப்பா அதை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணா போதும். அதனாலதான் இந்த லைன்ல வந்து 2 பேரையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, எல்லாமே 3ஆ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டு உங்களுக்கு வந்து உணர்த்துவாங்களாம், சொல்லுவாங்களாம். அதைத்தான் இங்க சொல்லியிருக்காரு. அப்ப எல்லாமே 3 அப்படின்னா 3 விஷயமா இருக்குன்னா நான் போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடா இல்லை. சும்மா கான்செப்டா சொல்லியிருக்காங்க எல்லாமே. ஒவ்வொன்றையுமே வந்து அந்த கான்செப்ட்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த கான்செப்ட்ஸ் நேம் வேணால் ரொம்ப அட்ராக்டிவாக சைவா சித்தாந்தத்துலேயும் சரி, இந்த வைணவ ஃபிலாசபிலையும் சரி, இல்லை வேறு எல்லா விதமான ரிலிஜன்லேயும் சரி, ஈவன் கிறிஸ்டியானிட்டியில் கூட ஹோலி ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து சொல்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீப் மீனிங் அது தெரிஞ்சால் தானே நம்ம லைஃப்பில் நம்ம வந்து அதை வந்து அப்ளை பண்ண முடியும். அப்போ அதை வந்து அப்படியே ஃபுல்லாக ஏஐ டூலில் போட்டு இவ்வளோ நேரம் பார்த்து ஃபைனலாக எனக்கு கன்வின்சிங்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருக்கு. அதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அதாவது நம்ம லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்றோம் இல்லைங்களா? நம்ம பொறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ற எல்லா விஷயத்துலயும் நம்ம வந்து அம் அ 3 விஷயம் டிட்டர்மைன் பண்ணுது. அது என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஆன்மா. இப்போ உங்க எல்லாருக்கும் வந்து ஆன்மானா என்னன்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டே டு டேல நீங்க வந்து கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒண்ணு இருக்கு. கான்ஷியஸ் மைண்டுனா இன்னைக்கு இத பண்ணணும், அத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு பிளான போட்டு அதுபடி ஒர்க் பண்றது. அன்கான்ஷியஸ் மைண்டுன்றது உங்களுக்கே அறியாம ஒரு எமோஷன்ஸ வந்து உங்களுக்கு வந்து குடுக்கும். சம்மந்தமே இல்லாம திடீர்னு யார் மேலயாவது கோவம் வரும். ஏன் நம்மளுக்கு கோவம் வருதுன்னு யோசிச்சு பார்த்தா, முன்னாடி நடந்த நெறைய விஷயங்கள் சேர்ந்து ரெஜிஸ்டர் ஆகி நம்ம வந்து பர்ஸ்ட் அவுட் பண்ணுவோம். இல்லன்னா சம்மந்தமே இல்லாம மனசு வந்து ரொம்ப பயப்படும். பதறும். ஏன் பதறோம்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனா பார்த்தா, ஆக்சுவலா அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்க வேண்டியதா இருக்கும். அது நம்மளுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு டென்ஷன் குடுக்கக்கூடிய விஷயம். நம்ம கூட அத மறந்திருப்போம். ஆனா, அந்த நம்மளோட ஆழ் மனசு என்ன பண்ணும் அப்டின்னா, அத வந்து ஞாபகப்படுத்தி, அந்த அந்த பெயின வந்து உள்ள இருந்து கொண்டு வந்துரும். சில நேரம் நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிறோம்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனா பார்த்தீங்கன்னா, ஆழ் மனசுல அந்த பெர்சனோட நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நெறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயி, அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இது ஆழ் மனசு. ஓகேங்களா? அப்ப இது 2யும் தாண்டி நம்மளுக்குள்ள இருக்குது இல்லையா ஒண்ணு, அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மா வந்து ரொம்ப வந்து பியூரான ஒரு ஆன்மா. அது வந்து என்ன பண்ணும்னா, எல்லாருக்குமே நல்லது தான் நெனைக்கும். யாரையுமே வெறுக்காது. ஆ நம்ம வந்து நம்மளா இப்படிலாம் பண்றோம். நம்ம இப்படிப்பட்ட ஆளே இல்லையே அப்படின்னு நம்ம நெனைப்போம் இல்லையா? சில நேரம் ஏதாவது ஒரு தவற பண்ணிருவோம். ஆனா இது நம்மளுக்கு சுத்தமா பிடிக்காத விஷயமாச்சே. ஆனாலும் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நெனைப்போம். அந்த பிடிக்காத விஷயம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் நம்ம ஆன்மாவோட கேரக்டர். அந்த ஆன்மா வந்து எல்லாருக்குமே வந்து உள்ள வந்து பியூரா ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆன்மாவா தான் இருக்கும். ஏன்னா அது யாரோட கனெக்ட் ஆயிருக்குன்னா, அது இறைவனோட கனெக்ட் ஆயிருக்கு. அதனால உங்களோட ஆன்மா, என்னோட ஆன்மாலாம் வேற வேற கேரக்டர்ஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே சிங்கிள். உங்களோட ஆன்மாவும் என்னைய மாரியே தான் பேசும். அதே மாரி என்னோட ஆன்மாவும் உங்கள மாதிரியே தான் பேசும். அந்த நம்மள மாரி பேசுற எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா, இறைவன மாரி தான் பேசும். இறைவன் எப்படி இருப்பாரோ, அதோட ஒரு ரெப்ளிகாவா தான் நம்மளுக்குள்ள வந்து அந்த ஆன்மா வந்து ஒளிஞ்சிருக்கு. அந்த ஆன்மாவ வந்து நம்ம வந்து பவர் குடுத்து, அந்த ஆன்மா வந்து நம்ம எல்லாத்தையும் நம்மளோட ஈகோ மைண்ட் இருக்கு இல்லையா? நம்மளோட கான்ஷியஸ் மைண்டு, அதுக்கப்புறம் நம்மளோட கேரக்டரு, நம்மளோட வார்த்தைகள், நம்மளோட சிந்தனை, நம்மளோட ஆக்ஷனு இது எல்லாத்தையும் வந்து ஆன்மா மட்டும் டேக் ஓவர் பண்ணிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து மாஸ்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஆயிரலாம். இந்த வேர்ல்டே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டும், ஒவ்வொரு செகண்டும் நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம். நம்மள வந்து நம்ம வாழ்ற இடம் நம்மளுக்கு சொர்க்கமாயிடும். எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றோம். எல்லா நல்ல விஷயங்களையும் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம லைஃப்ல கெட்ட விஷயம்னு ஒண்ணும் நடக்கவே நடக்காது. நம்மன்னு மட்டும் இல்ல, நம்மள சுத்தி யார் இருந்தாலும் அவங்க என்டையர் லைஃப்மே வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா மாறிரும். இப்ப நம்மளோட இந்த இறைவனோட ஒரு வேலையே என்னன்னா, அந்த அவரோட ரெப்ளிகாவா இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு அவர் வந்து பவர் குடுத்து, அந்த ஆன்மாவும் இறைவனும் ஒண்ணா கலந்து நம்மளோட வாழ்க்கைய வந்து டேக் ஓவர் பண்றதுக்கான முயற்சி தான் வந்து என்டையர் லைஃப்பும் நடக்கும். அத வந்து நெறைய பேர் புரியவே புரியாது. அந்த இக்னரன்ஸ்லயே அவங்க வாழ்ந்து இறந்து போயிடுவாங்க. புரிஞ்சவங்களும் அத கரெக்ட்டா எடுத்துட்டு போகாம திரும்பி திரும்பி வந்து பழைய இந்த இல்யூஷன் இருக்குது இல்லையா? அந்த மாயைன்ற வேர்ல்டுக்குள்ளேயே போய் மாட்டிக்குவாங்க. இதான் என்டையர் லைஃப் அந்த ஸ்ட்ரகிளா போகுது. அப்ப இந்த நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆன்மா இருக்கு இல்லையா? அது அது ஒரு 3 விஷயத்துல அது ஒண்ணு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து லைஃப்ல பார்த்துட்டு இருக்க விஷயங்கள். நம்ம லைஃப்ல டே டு டேல நடக்குது இல்லையா? நடக்கிற ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் இது 2க்கும் இடையில ஒரு ஃபில்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து நம்மளோட மைண்டு. ஸோ ஆன்மா, அதுக்கப்புறம் சிச்சுவேஷன்ஸ், நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய ஈவென்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2க்கும் மிடில் இருக்கிறது தான் நம்மளோட மைண்டு. இந்த மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மள வந்து தப்பா தான் காட்டுது நம்மளுக்கு. உண்மைய வந்து மறைச்சு, அந்த தப்பான ஒரு ஃபில்டர் மாதிரி வந்து நம்மள்கிட்ட காட்டுது. எது உண்மைன்னே நம்மளுக்கு காட்டாது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து அ படிச்சு வேலைக்கு போயி வீடு கட்டி செட்டில் ஆயிட்டா அவ்வளோதான் உங்க வாழ்க்கை. அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு எத்தனை பேர் லைஃப் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன கஷ்டம் தான் இருக்கும். பெருசாலாம் ஒண்ணும் இருக்காது. அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். வண்டர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு எத்தனையோ பேர் லைஃப் ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்பதான் வந்து அன்எக்ஸ்பெக்டடா நீங்க விரும்பினவங்கள இழந்திருப்பீங்க. இல்லன்னா ஹெல்த் சுத்தமா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணாதபடிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். இல்லன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்கள வந்து போட்டு அமுக்குற மாதிரி நெறைய இருக்கும். என்ன நீங்க பண்ணி எத நோக்கி ஓடி அத நீங்க அச்சீவ் பண்ணாலும், உங்களால வந்து நிம்மதியா, சந்தோஷமா ரொம்ப நேரத்துக்கு இருக்கவே முடியாது. மிஞ்சி போனா ஒரு வாரத்துல ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் நீங்க நிம்மதியா இருக்கீங்கனாலே பெரிய விஷயம். அப்ப
இதுதான் வந்து மைண்டு வந்து நம்மள வந்து ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு குடுக்குறது. "நீ இத பண்ணு. இத பண்ணினா நீ நல்லா இருப்ப." அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தப்பான வழியில நம்மள எடுத்துட்டு போகுது இல்லைங்களா? அதுதான் வந்து அந்த மைண்டு. அப்ப எல்லாத்தையுமே வந்து 3 விதமா இருக்கு. ஒண்ணு நம்மளோட ஆன்மா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆன்மாக்கு குடுக்கக்கூடிய இன்புட்ஸ் வந்து தப்பா இருக்கு. நம்ம மைண்டு வந்து தப்பான இன்புட்ஸ வந்து குடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால ஆன்மா வந்து கன்ஃப்யூஸ் ஆகி இருக்கும். என்னது எது கரெக்ட்டு? இப்படிதான் இருக்குமா வாழ்க்கை? இந்த மாரி தான் போகுமா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ட்ராப்ல போய் ஆன்மா என்ன ஆயிரும்னா வீக் ஆயிரும். பயங்கரமா வீக் ஆயி, "சரி போங்கப்பா எப்படியோ வாழுங்க. நான் எதுக்கு இருக்கேன்? நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கேன்." அப்படின்ற மாரி அது ரொம்ப ஒரு வீக் பர்சனாலிட்டியா மாறுற அளவுக்கு எது வேலை பார்க்கும்னா, அந்த மைண்டு தான் அந்த வேலைய பார்க்கும். மைண்டு அதுக்கு என்ன கரெக்ட்டுன்னு படுதோ அத செய்யும். மைண்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வொர்க்ஸ் அஸ் அ ஈவில் பெர்சன் மாதிரி தான். அதுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ, நான் பண்றது தான் கரெக்ட்டு, நான் பண்றது தான் சரி, நீங்க நீங்க எல்லாரும் என் பேச்ச கேளுங்கன்ற மாரி நம்மளோட என்டையர் நம்மளோட ஃபுல் எனர்ஜியிலருந்து, நம்மளோட தாட்ஸ்லேருந்து, நம்மளோட வேர்ட்ஸ்லேருந்து, நம்மளோட ஆக்ஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அது கண்ட்ரோல் பண்ணும். அப்ப ஆன்மா கொஸ்டின் பண்ண விடாதபடிக்கு மைண்ட் வந்து கன்வின்சிங்கான ஆன்சர்ஸ் வந்து குடுத்துரும். ஸோ சிச்சுவேஷன்ஸ் வந்து இன்னொன்னு. ஸோ இந்த 3ஆ தான் நம்ம லைஃப் வந்து இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் வந்து இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே பர்பஸ்ஃபுல்லா செட் பண்ணி, இந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை. ஏன் இது உனக்கு நடக்குது? ஏன் உன் லைஃப்ல இந்த மாதிரிலாம் நடக்குது? அப்படின்றத நம்மளுக்குள்ள புரிய வச்சு, நம்மளுக்குள்ள இறைவன் இருக்காங்கன்றத உணர வச்சு, நீ தேட வேண்டியது இருக்கு. இதுக்கெல்லாம் நீ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னு அவசியமே இல்ல. படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இல்ல பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், அது எல்லாமே இருக்கட்டும். ஆனா அது மூலமா நீ என்ன தேடணும்? ஃபைனலா நீ என்ன தேடணும் அப்படின்னா, என்னைய தான் நீ தேடணும். நான் உனக்குள்ள இருக்கேன்றத உணரணும். நான் உனக்குள்ள இருக்கேன்றத நீ உணர்ந்துட்டீன்னா, உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீ ரொம்ப எந்த விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவ. கவனமா செய்வ. எனக்குள்ள இறைவன் இருக்காங்க. இறைவன் கிட்ட நம்ம எதா இருந்தாலும் சரணடைஞ்சுட்டு நம்ம செய்வோம் அப்படின்ற போது, உனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ஹம்பிள்னஸ் வரும். நீ ரொம்ப பெருசு அப்படின்ற எண்ணம் உனக்கு வராது. யாரையும் காயப்படுத்த மாட்ட. யாரையும் கஷ்டப்படுத்த மாட்ட. ஏன்னா இறைவன் உனக்கு இருக்கும்போது, நீ எதுக்கு மத்தவங்கள சொரண்டி, மத்தவங்கள அடிச்சு புடிச்சு, மத்தவங்கள கஷ்டப்படுத்தி நீ வந்து உன்னை நீ வந்து பாதுகாத்துக்கணும்னு அவசியம் கிடையாதே. அப்ப நீ அத செய்ய மாட்ட. அதுக்கு மாறா நீ என்ன பண்ணுவன்னா, எல்லார் மேலயும் உனக்கு அன்பும், கருணையும், பாசமும் பயங்கரமா பொங்கும். சக மனுஷங்க யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா, உன்னால என்ன முடியுமோ அத நீ பண்ணிட்டு உன்னோட ஜர்னிய நீ பண்ணிக்கிட்டே இருப்ப. அந்த ஜர்னி எப்படி இருக்கும்னா, ஐயோ! அந்த வீடு கட்டி முடிச்சா தான் என் வாழ்க்கை நல்லாருக்கும். எனக்கு அந்த வேலை கிடைச்சு, அந்த ப்ரமோஷன்ல வந்து நான் செட்டில் ஆனா தான் நான் நிம்மதி அப்படின்ற தாட் எல்லாம் இல்லாம, ஐ மீன் ஃபியூச்சர பத்தின எந்த விதமான பயமும் இல்லாம, எதிர்காலத்த பத்தின பயம் இல்லாம, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். இன்னைக்கு எனக்கு கடவுள் வந்து நெறைய லெசன்ஸ் எனக்கு கத்துக் குடுக்க போறாரு. இன்னைக்கு டேவ வந்து எனக்கு அவர் சந்தோஷமா வச்சிருக்காரு. இன்னைக்கு எனக்கு நல்ல சாப்பாடு குடுத்துருக்காருன்ட்டு, இன்னைக்கு நாள வந்து நீ ரொம்ப ரசிச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு, ஒரு கர்ம யோகியா உனக்கு அன்னைக்கு என்ன இறைவன் டியூட்டி குடுத்துருக்காரு. உன் வேலையா இருக்கட்டும், உன் குடும்பமா இருக்கட்டும், இல்ல நீ நீ இருக்கிற இடத்த நீ வந்து நீட்டா மெயின்டெயின் பண்றதா இருக்கணும், இல்ல யாரையும் காயப்படுத்தாம ஒரு வாழ்க்கை வாழ்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் 100% டெடிகேஷனோட வந்து நீ வந்து பண்ணுவ. ஆனா உள்ள வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷத்தோட பண்ணுவ. என்ன உன் மேனேஜரா இருக்கட்டும், உன்னோட பாஸா இருக்கட்டும், உனக்கு வந்து பயங்கர ஹெவியான ஒரு ஒர்க்க குடுத்தா கூட அத சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுவ. இறைவனுக்கு தெரியும் உன்னால எது பண்ண முடியும், எது பண்ண முடியாதுன்ட்டு. உனக்கு அப்படி தேவையே இல்லாம மத்த யாருக்கும் அதிகமா ஒர்க் குடுக்காம உனக்கு மட்டும் ஓவரா ஒர்க் குடுக்குறாங்கன்னா, அது பாஸோட வேலை கிடையாது. இறைவனோட வேலை. அத நீ புரிஞ்சுக்குவ. அப்படி புரியும்போது உனக்கு எப்படி இருக்கும்? பாஸ் மேல உனக்கு கோவமே வராது. இவர் என்ன நம்மள மட்டும் டார்கெட் பண்றாருன்னு உனக்கு தோணாது. எல்லாமே கடவுள் தான் எனக்கு பண்றாரு. என்ன குடுத்தாலும் நான் அத அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமா செய்வேன் அப்படின்னு இருக்கும்போது, இறைவன் வந்து மகிழ்ந்து அப்படியே 10 மடங்கா வந்து உனக்கு வந்து வாரி தருவாரு. அப்ப இப்படிதான் எவ்ரி டே வில் கோ. நீ கடவுள உணர்ந்துட்டனா, எவ்ரி டே வில் பி அ கேம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமா இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ல உன்னோட ஈகோ, உன்னோட எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீ கட் டவுன் பண்ணிட்டு, ஒரு பெஸ்ட் பர்சனாலிட்டியா நீ வந்து அந்த டேவ ரன் பண்ணும்போது, அந்த டேயோட எண்டுல வந்து பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் வந்து மேபி அன்னைக்கே குடுப்பாரு. இல்லன்னா கொஞ்ச நாள் கழிச்சு குடுப்பாரு. ஸோ நீ எலிவேட் ஆயிருவ. எப்படி எலிவேட் ஆவன்னா, அடுத்த நாள் காலையில நீ எழுந்திருக்கும்போது, முந்தின நாள் இருந்த ஒரு பர்சனாலிட்டியா நம்ம இருக்க மாட்டோம். அடுத்த லெவல் போயிருப்போம். அட்லீஸ்ட் ஒரு 1% நம்ம இம்ப்ரூவ் ஆயிருப்போம். ஸோ இப்படிதான் அந்த லைஃப் போணும். இப்படி லைஃப் போகாம மாறா நம்மள தப்பான ட்ராக்ல வந்து எடுத்துட்டு போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்டு. அப்ப காட்சி
காட்சிக்கும் ஆன்மாக்கும் நடுவுல இந்த புத்தின்னு ஒண்ணு இருந்து எல்லாத்தையும் தப்பு தப்பா ராங் ட்ராக்ல அனுப்பி விட்டுட்டு இருக்கு. அப்ப இதைத்தான் நான் வந்து 3 விஷயம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த 3 விஷயம்ன்றது இதோட கம்பேர் பண்ணும்போது தான் எல்லாத்தோடயும் ரிலேட் ஆகுது. நம்ம எதை பார்த்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு இந்த 3 இதோட எனக்கு வந்து கனெக்ட் ஆகிறனால நான் இதை தான் நான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஓகேங்களா? அப்ப இறைவனும் குருவும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா மேலாப்புல பார்க்கும்போது ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை இருக்கும். அதை ஒண்ணு இறைவன் பேச்சை நீ கேட்ட அப்படின்னா இறைவனே உனக்கு உணர்த்துவாரு. இல்ல இறைவனோட பேச்சை கேட்க முடியலன்னா உடனே குரு கிட்ட போய் அதுக்கடுத்து இப்படி பண்றது மூலமா அடுத்து என்ன நடக்கும் அத 3வது லைன்ல சொல்லியிருக்காரு. மூவா பசு பாசம் மாற்றியே முத்திப்பால் அப்படின்னா, மூவா அப்படின்னா ரொம்ப டீப் ரூட்டடு, ரொம்ப ஸ்ட்ராங்கா, பயங்கரமா அந்த ஒரு பெரிய ஆலமரத்தோட வேர் வந்து எப்படி வந்து உள்ள ரொம்ப டீப்பா பரவி இருக்கும். நம்மளால மரத்தை வேணா வெட்ட முடியும். ஆனா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வேரெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதை எடுக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அந்த ஏரியாவே வந்து பிரளயமாயிரும். அது எங்க போய் எந்த இடத்துல வரைக்கும் வந்து ரீச் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த வேரெல்லாம் எடுக்கிறதுக்கு யாருமே முயற்சி பண்ண மாட்டாங்க. ஆலமரம் மாதிரி ஒரு பெரிய மரம்னா அந்த மரத்தை மட்டும்தான் வெட்டுவாங்களே தவிர அதுக்கு மேல டீப்பா வந்து போக மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான ரொம்ப ஸ்ட்ராங்கு டீப்பா வந்து நம்மளுக்கு கூட வந்து கனெக்ட் ஆகி நம்மளுக்குள்ள ஊறி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பசு பாசம் அப்படின்னு வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து நான் வந்து இந்த சைவ சித்தாந்தத்துல எப்பவுமே பதி பசு பாசம்ன்ற வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அதுக்கு வந்து என்ன மீனிங் சொல்லிட்டு நான் பார்த்தேன். அப்ப அதோட மீனிங் வந்து இப்ப நான் இந்த பாட்டு மூலமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பதி அப்படின்னா வேற யாருமே கிடையாது, இறைவன். அதிபதி அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம பதின்னு நம்ம சொல்றோம். இறைவனை மாஸ்டர், ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த அல்டிமேட் காடை தான் வந்து பதின்னு சொல்றாங்க. ஸோ தட்ஸ் ஃபைன். ஓகே. அப்ப அடுத்து பசுன்னு சொல்றாங்க. ஸோ பசு அப்படின்னா என்னன்னா நம்மளோட அந்த ஆன்மா இல்லை இண்டிவிஜுவலா நம்ம ஒரு பர்சனா இருக்கோம் இல்லையா, நம்மளை தான் வந்து அவர் வந்து பசுன்னு சொல்றாரு. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவையும் நம்ம பசுன்னு சொல்லலாம். அப்ப ஏன் வந்து அதை வந்து பசுன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. இதுக்கு அடுத்தையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். ஸோ பாசம் அப்படின்னா அந்த கயிறு, அந்த பாசக்கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப கயிறு. அப்ப இந்த இடத்துல ஒரு பசு வந்து கயிறுல வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்றத தான் இங்க மீன் பண்றோம். அப்படிதானே? அப்ப ஏன் இல்லைன்னா பசுன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லையே, ஸ்ட்ரைட்டா நம்ம ஆன்மான்ற வார்த்தையவே யூஸ் பண்ணிட்டு போகலாம். அதுவும் இல்லாம ஏன் வந்து அவர் வந்து சைவ சித்தாந்தத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற என்ன எல்லா பிலாசபிஸ்லயும் இந்த 3 தான் மென்ஷன் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர இந்த 3 வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஒரே விஷயம் தான். அதனால இங்க வந்து பதி பசு பாசம்னு சொல்றது என்ன மீனிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மீனிங் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த பசுக்கு என்னன்னா எதுவுமே தெரியாது, அதுக்கு வந்து ஒண்ணுமே புரியாத வரைக்கும் அது வந்து கட்டுக்கடங்காம வந்து எங்கேயும் ஓடணும் அப்படின்னு சொல்லி நினைக்குமா. அப்ப அதை என்ன பண்றாங்கன்னா ரெண்டு விதமா நம்ம இதை வந்து பார்க்கலாம். இந்த பதி, அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அந்த முதல்ல அது சின்ன கண்ணுக்குட்டியா இருக்கும்போது அந்த கண்ணுக்குட்டி சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு வந்து துள்ளி குதிக்கணும், அவ்வளவுதான். அந்த துள்ளி குதிக்கிறதுல அதுக்கு அடிப்படும், எங்கேயாவது போய் தெரியாம மாட்டிக்கும், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுன்றனால அது வந்து ஒரு பாச கயிறு வச்சு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே பயங்கரமான மேஜிக்கலான பவர்ஸ் வந்து இன்ஹரண்டா இருக்கு. அந்த மேஜிக்கல் பவர்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 8 வகையான சித்திகள்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள சாங்ஸ்ல பார்த்தோம் இல்லையா. நம்ம பயங்கர மேக்னெட்டிக் ஆக முடியும், நம்ம பேசுற வார்த்தைகள் நடக்கும், எவ்வளோ தூரத்துல ஒரு விஷயம் இருந்தாலும் அது நம்ம நோக்கி நம்மளால வர வைக்க முடியும். அது மாதிரி ஏகப்பட்ட பவர்ஸ் வந்து இன்ஹரண்டா நம்மளுக்குள்ள இருக்கு. நம்ம ஹியூமன் பீயிங்ன்ற ஒரு பர்சனுக்குள்ள we are equal to God. காடுக்கு என்னெல்லாம் பவர் இருக்கோ அதே பவர் வந்து நம்மளுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த பவர் பிறந்ததுல இருந்தே நம்ம கூட இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் சிம்பிளா திங்க் பண்ணுங்க. ஹிட்லர் வந்து நல்லா பேசுவார் பயங்கரமா. அவர் பேசினாருன்னா வந்து எல்லாரும் வந்து உட்காந்து அப்படி கேட்பாங்க. ஒரே ஒரு அந்த பேச்சு திறமை மட்டும்தான் அவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா அந்த ஒரு திறமைனால அவர் வந்து எவ்வளவு பேரை அழிச்சாரு,
அவரால் வந்து அந்த வேர்ல்டு வார் வந்து எப்படி செகண்ட் வேர்ல்டு வார் வந்து வந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அழிவு வந்து ஒரே ஒரு திறமை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்து அவங்க வந்து ஒரு அழிக்கிற மைண்ட் செட் இருக்கக்கூடிய பர்சன்னா அவங்களே வந்து உலகத்தில் எவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த பவர் வந்து பிறந்ததுலேருந்தே இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நியாயமாக வந்து உலகம் எப்பயும் அழிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருமே வந்து இல்லாமல் போயிருந்திருப்போம். இப்பயும் கூட நீங்கள் இமேஜின் பண்ணலாம், நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். லா அண்ட் ஆர்டரே இல்லை. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணாலும் போலீஸ் உங்களை பிடிக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு மட்டும் ஒரு ரூலை போட்டிங்கன்னா திங்க் பண்ணி பாருங்கள், உங்களால் வீட்டில் வந்து பூட்டு போட்டுட்டு நிம்மதியாக பத்திரமா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு? டெஃபினட்டாக கிடையாது. எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகமும் வெளியில் வரும். யாருக்கு என்ன பிடிக்கலையோ அவங்களோட அந்த கோவத்தை, அந்த ஆசையை, அந்த வெறுப்பை தீர்த்துக்கிறதுக்கு என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. நீங்கள் எத்தனை பூட்டு போட்டு வீட்டுக்குள்ளே நீங்களும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. ஈவன் குடும்பத்துக்குள்ளேயே என்ன வேணால் நடக்கும். அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு முகங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு தான் அந்த லா அண்ட் ஆர்டர்னு ஒன்றையே வந்து கொண்டு வந்து மனுஷனை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்கன்னா அப்போ இறைவன் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுவார் யோசிச்சு பாருங்கள். ஸோ பர்பஸ்ஃபுல்லாக யாருக்கு அந்த தகுதி இருக்கோ அந்த தகுதி இருக்கவங்களுக்கு அந்த மேஜிக்கல் பவர்ஸ் ஒன்றொன்னா வெளிப்பட்டால் போதும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இந்த மாயை, இந்த இல்யூஷனு, இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸு இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோலிங் திங்காக அவங்கள வேறு வழியில் வந்து டைவர்ட் பண்ணி இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வர்றவனுக்கு மட்டும் இந்த விஷயத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கயிறை வந்து போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அது இறைவனே கட்டி வச்சிருக்கலாம். இது ஒரு கான்செப்ட். எனக்கு இதுவும் கன்வின்சிங்காக தான் இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கட்டவே இல்லை, நீயா தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீயாவே உனக்குள்ளே கட்டி கிடக்க. அந்த கட்டுறது இல்லை, நீ வந்து அந்த ஸ்ட்ரகிள் கயிறு கட்டி இருக்கோம் அப்படின்றது அந்த அந்த காஃப்க்கு வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்து புரிஞ்சு கொஞ்சம் வளர வளர அது வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியில் போகணும்னு நினைக்கும் போது அதோட கழுத்துலலாம் கண்டிப்பாக ரத்தம் வரும், ரொம்ப எஃபர்ட்ஸ் போடும், அது வலிக்கும். அப்போ தான் அதுக்கு தெரியும் நம்ம ரொம்ப கட்டி கிடக்குறோம், நம்ம அந்த கட்டை ரிமூவ் பண்ணிட்டா நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்து அந்த பசுக்கு வந்து தோணும். அப்போ எப்படி ஃப்ரீ ஆகுறது அப்படின்ற அந்த தாட்டுக்குள்ளே போய் அது கொஞ்சம் காம் ஆகும். இந்த மாதிரிலாம் பண்ணாலாம் நம்ம வந்து கயிறுலேருந்து அத்துட்டு போக முடியாது. அப்போ ஏன்னா அந்த பெரிய கயிறில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பெரிய மரத்தில் ஸ்ட்ராங்காக கட்டி போட்டிருக்கோம். அதை நீ என்ன பண்ணாலும் உன் கழுத்தை பிடிச்சி ரொம்ப இருக்க தான் செய்யுமே தவிர அந்த கயிறை வந்து உன்னால் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ இதை வந்து பசு புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் பசு வந்து ரொம்ப காமாக இருக்கும், எந்த விதமான இந்த மாதிரியான எந்த வேலையும் பண்ணாது. அமைதியாக இருந்தால் நம்ம மாஸ்டரே நம்மளை வந்து அவுத்து விடுவாங்க. நம்ம எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இருந்தோன்னா நம்மளோட மாஸ்டருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும். அப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போய் நல்லபடியாக புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா அந்த நல்ல காற்றெல்லாம் அனுபவிச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா குடிச்சிட்டு அங்கங்கே போய் ரிலாக்ஸாக உட்கார முடியும் அப்படின்னு அதுக்கு பசுக்கு புரியும் போது தான் பசு காம் ஆகும். அப்போ காம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தானே மாஸ்டருக்கு நம்பிக்கை வந்து அந்த கயிறை வந்து அவுத்து விடுவாங்க. இனி இந்த மாடு எங்கேயும் ஓடாது, இதுக்கு எந்த பாதிப்பும் வராது, நம்மளுக்கும் எந்த விதமான லாஸும் வராதுன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் வந்து அவுத்து விடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பதி பசு பாசம்ன்ற கான்செப்ட். ஸோ நம்மளை வந்து ஒன்று கடவுளே பர்பஸ்ஃபுல்லாக கட்டி போட்டிருக்காரு, அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே வந்து தப்பான ட்ராக்ல போய் நம்மளாவே நம்மளை வந்து கட்டி போட்டு வச்சுக்கிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு, ஆனால் என்ன ஆகும்னா எல்லாருமே அந்த ஸ்ட்ரகிள்லேயே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் இல்லை இப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணால் நம்ம வந்து தப்பு, இதை தாண்டி வேற ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத புரிஞ்சு காமாயி கொயட்டாயி எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது ஒரு சிலர் தான். ஆனால் இறைவனோட விருப்பம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு லெவலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இறைவன் டெஸ்பரேட்டாக இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது மூலமாக வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த பதி பசு பாசம்ன்ற கான்செப்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை டெய்லி லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ இது எப்படி இந்த தேர்ட் லைனோட கண்டினியூஷன் தான் ஃபோர்த் லைனு. அதாவது மூவா ரொம்ப ஸ்ட்ராங்கான பசுவோட பாசம் மாற்றி முத்திப்பால், அதாவது லிபரேஷன் மோட்சம் அப்படின்ற வார்த்தையவே ஆக்சுவலாக வந்து தப்பாக வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க. மோட்சம்னா ஞானி ஆயிடுவாங்க, செயின்ட் ஆயிடுவாங்கன்னே புரிஞ்சு வச்சு தான் நம்மளுக்கு மோட்சம்ன்ற வார்த்தையை வந்து கிண்டலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னையவே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, என்ன மோட்சம் அடைஞ்சிட்ட போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ஆக்சுவலாக அது சிரிப்பாக இருக்கும். மோட்சம்
இஸ் நத்திங் பட் சூப்பர் ஹியூமனாக நம்ம மாறுறோம், அவ்வளோதான். வி என்ஜாய் எவ்ரிதிங், எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுவோம். ஒரு சாப்பாடு, இப்போ காலை சாப்பாடுனா நீங்களாம் அவசர அவசரமாக சாப்பிட்டு போவீங்க, இல்லை சாப்பாடு பிடிக்கலன்னுவீங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னுவீங்க. என்னால் வந்து 3 வேளை சாப்பாடையும் ரசித்து தேவாமிர்தம் மாதிரி சாப்பிட முடியுது. அன்னைக்கு டேவை வந்து கொஞ்சம் கூட வந்து எந்த விதமான எக்ஸ்டர்னல் திங்ஸும் என்னை பாதிக்காத படிக்க ஒரு சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இறை சிந்தனையோடையும், அதே சமயம் என்னோட டியூட்டி அன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டியூட்டியில் இது பண்ணால் இந்த மாதிரி தப்பு நடந்துருமோ, இது பண்ணால் எனக்கு இந்த பிரச்சனை வந்துருமோன்னு யோசிக்காமல் அந்த கவலையெல்லாம் கடவுளோட கவலை. எனக்கு கொடுத்த வேலையை என் பிஸ்னஸ் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்காரு, என் பிஸ்னஸில் எனக்கு இந்த ஒர்க்கை வந்து கடவுளுக்கு கொடுத்துருக்காருன்னா அதை என்னோட பெஸ்ட்டாக நான் பண்ணுவேன், அவ்வளோதான். அதை மட்டும் பண்ணிட்டு சின்ன குழந்தைங்க எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்களோ அது மாதிரி இருக்கேன். அதுக்கு பேர் தான் மோட்சம். அந்த மோட்சத்தை அடைகிறதுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணி நீங்கள் போனால் மட்டும்தான் சாகிற உங்களோட லாஸ்ட் பிரெத் வரைக்கும் கவலைன்னு ஒன்றே இல்லாமல் உங்களால் வந்து திருப்தியாக வந்து உங்களால் இருக்க முடியும். உங்களுக்கு தேவையான எல்லா செல்வமும் சரி, எல்லா வளமும் சரி, எல்லா விதமான சோல்ஃபுல் கனெக்ஷனும் சரி கடவுள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் கொடுப்பார். கொடுக்கும் போது அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கணும். இல்லைனாலும் கவலைப்படாமல் உங்களால் இருந்து ஒரு கிங்கு மாதிரி, இந்த வேர்ல்டுக்கே ஒரு கிங்கு மாதிரி உங்களால் வாழ முடியும். அதுதான் மோட்சம். அப்போ அந்த மோட்சமை வந்து அவர் வந்து மோட்சமை வந்து லிபரேஷன்னு சொல்லலாம். லிபரேஷன்னா எல்லா விதமான அந்த பொய்யான விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், அதுதான். இதை வந்து நம்மளுக்கு வந்து குருவும் இறைவனும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து அந்த வழியை காட்டி நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதைத்தான் 4வது லைன்ல சொல்லியிருக்காங்க, யாவையும் நல்கும் குருபரன் அன்புற்றே. இது எல்லாத்தையும் வந்து இறைவன் வந்து கொடுப்பாராம். அப்ப அந்த இறைவனை வந்து இங்க வந்து ஒரு குருன்றது, அந்த எக்ஸ்டர்னல் குருவை நீங்க விட்டுருங்க. எக்ஸ்டர்னல் குருன்றது ஒரு டெம்பரரி தான். இறைவன் தான் குரு மூலமா வர்றாங்க. அந்த குருவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் பீயிங்கெல்லாம் நீங்க வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. மரியாதை கொடுங்க, அவ்வளவுதான். அந்த மரியாதைக்கு மேல உள்ள இருக்கிறது வந்து இறைவன் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குரு சொல்ற வார்த்தையை நீங்க மீற மாட்டீங்க. கரெக்டா வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ நீங்க பண்ணுவீங்க. அப்ப ஃபைனலா அது யாருன்னு பாத்தீங்கன்னா இறைவன் தான் பண்ண வைக்கிறாரு. அப்ப இதை வந்து திருமூலர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மனசுல வந்து ரொம்ப சந்தோஷத்தோடையும் ரொம்ப வந்து அந்த கிராட்டிடியூடோடையும் இந்த லாஸ்ட் வார்த்தையை சொல்லியிருப்பாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா, யாவையும் நல்கும் குருபரன் அன்புற்றே அப்படின்னு சொல்றாரு. அதாவது யோசிச்சு பாருங்களேன், இறைவன் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பர்சனு. இந்த என்டையர் யூனிவர்ஸுக்கும் அவர் தான் உருவாக்குனது. அவர் நினைச்சு அவரால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஸு நம்மளெல்லாம் ஒரு ஆளா நினைச்சு நம்மளுக்கு உள்ள வந்து குருவா வந்து நம்மளுக்கு வந்து டீச் பண்றாங்க அப்படின்னா எதனால இருக்கும்? நீங்க அந்த டீச்சிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெயின் சஃபரிங்ஸ் வர்றது கரெக்ட். ஆனால் அங்கே வந்து அந்த இறைவனோட அன்பு வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இறைவனோட அன்பு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெருசாக தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து இறைவனை வந்து பனிஷிங் காடுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இந்த கஷ்டம் நடக்குதுன்னா கடவுள் தான் நம்மளை வந்து கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. கடவுள் நம்மளை வந்து ரொம்ப கொடூரமாக ட்ரீட் பண்ணுறாரு, கடவுள் நம்மக்கிட்ட வந்து கருணையே இல்லாமல் இருக்காரு, அந்த மாதிரிலாம் நிறைய பேசுவாங்க. பட் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர் அண்ட் பியூர் லவ். அந்த லவ் அண்ட் அந்த ஒரு பயங்கரமான ஒரு அஃபெக்ஷன் வந்து இறைவனோட அஃபெக்ஷனுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. நேற்று கூட என்னோட ஒரு மென்டி சொல்லியிருந்தாரு, முஸ்லீமில் வந்து அந்த முஸ்லீமோட ஸ்கிரிப்சர்ஸில் வந்து இறைவனோட அன்பு வந்து ஏதோ 72 மதருக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடும் போது நான் பயங்கரமா மெல்ட் ஆயிட்டேன். என்னன்னா, அம்மாவோட பாசத்துக்கு ஈடினே இல்லைன்னுவாங்க. ஆனா அந்த அம்மாவோட பாசத்துக்கு விட, அதாவது 70 மடங்குன்னு நினைக்கிறேன், 70ஓ 72ஓ சொன்னாரு. அவ்வளோ அதிகமான பாசம் வந்து இறைவனோட பாசமா. அப்ப பாத்துக்கோங்க இறைவன் எந்த அளவுக்கு நம்ம மேல வந்து அன்போடையும் கருணையோடையும் இருக்காருன்ட்டு. அந்த கருணையும் அன்பும் இருக்கிறனாலதான் அவர் வந்து நமக்கு வாழ்க்கை பாடத்தை குருவா டீச் பண்றாரு. அவரு டக்குன்னு நீ தப்பு பண்ணிட்டியா, இந்தா நீ சாகு அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் பிறந்ததுல இருந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் வந்து நம்மளுக்கு வந்து புரிய வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம தான் வந்து அதை வந்து புரிஞ்சுக்காம நம்ம வந்து நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்மளையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நம்மளுக்கு நம்மளோட முன்னோர்கள் வந்து வழி நடத்துகிற வழியில தான் நம்ம போவோம். நம்ம முன்னோர்களே அறியாதவங்களா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மாற்றம் வந்து வேணும். இப்போ இந்த குரூப்ல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இறைவன் உங்களை சூஸ் பண்ணி இந்த குரூப்குள்ளே விட்டுருக்காங்க. ஆனால் இந்த குரூப்ல இருந்துக்கிட்டே இந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்குறதே கிடையாது.
நான் இது ஒரு குரூப் இருக்கேன் அப்படின்ற மாதிரி, இல்ல நான் ஏதாவது தப்பா நினைச்சுக்குவேன்னு சொல்லிட்டு இந்த குரூப்ல இருக்கிறது. இந்த மாரிலாம் பண்றது தான் இக்னோரன்ஸ். ஸோ இந்த மாரியான இக்னோரன்ஸ ரிமூவ் பண்ணிட்டு, கடவுள் தான் நம்மள இந்த குரூப்ல விட்டுருக்காரு. அப்ப கடவுள் எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்றாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இந்த பாட்டையும், இதுல இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, அது மூலமா இறைவன் என்ன சொல்ல வராரு? இங்க நான் எதுவுமே பேசவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் இதுல வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும். என் வாழ்க்கைக்கு இறைவன் எனக்கு ஏதோ டீச் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அத ப்ராப்பரா ஒரு ஒரு டைரி மாரியோ, ஒரு ஜர்னல் மாரியோ, இன்னைக்கு நான் இந்த விஷயத்த கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி வச்சுட்டு இறைவன் கிட்ட சரணடையணும். இந்த பாட்டோட முழு பயனும் எனக்கு கொடுங்க, என் வாழ்க்கையில நான் அப்ளை பண்றதுக்கு ஆன ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி குளிக்கும் போது அந்த தண்ணியில வந்து கேட்கணும். இன்னைக்கு இந்த பாட்டை நான் லிசன் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டோட பெனிஃபிட்டை எனக்கு வந்து ஞானமா நீங்க தான் எனக்கு குருவா வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி குளிக்கும் போது நீங்க கேட்டீங்கன்னா, இறைவன் அப்படியே உருகி போய் அப்படியே உங்களுக்குள்ள வந்து நின்று உங்களோட என்டையர் லைஃபையும் டேக் ஓவர் பண்ணிப்பாரு. அப்ப இதுதான் திருமூலர் வந்து இவர் எவ்வளோ பெரிய ஆளு, இவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்னா எதுனால சொல்லுவாரு? அப்ப நம்ம மேல அவர் எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அப்படின்றது தான் மீன் பண்ணி உருகி போய் அந்த 4வது லைனை வந்து அவர் சொல்லியிருக்காரு. நீங்களும் அதே மாதிரி இறைவன் மேல வந்து பயங்கரமா அந்த ஃபியர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, உங்க அம்மாவை விட 100 மடங்கு அந்த 100 உங்க அம்மாவே 100 பேரா இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அம்மா வந்து ஒரு டைம் இருப்பாங்க, ஒரு டைம் வந்து அவங்க பிஸியா இருப்பாங்க. சில நேரம் நம்ம வந்து அந்த அம்மாவோட அன்புக்கு வந்து ஏங்குவோம். அம்மா கிட்ட ஒரு அம்மா கிட்ட வந்து எல்லாமே இருக்காது கம்ப்ளீட்டடா. ஒரு சில விஷயங்கள் நல்லது இருந்தா, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காததா இருக்கும். அப்ப இந்த மாதிரி இல்லாம ஒரு அம்மா வந்து ரொம்ப கம்ப்ளீட்டடா அதே மாதிரி ஒரு 100 அம்மாவா நம்மள கூட வந்து எல்லா இடத்துலயும் இருந்தாங்கன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அந்த மாதிரி தான் இறைவன் வந்து நம்ம கூட வந்து இருக்கிறாங்க. ஸோ இத புரிஞ்சு இன்னைக்கு ஃபுல் டே வந்து அந்த டிவைன் லவ்லயும், டிவைன் கிராட்டிட்யூட்லயும் இருங்க. சின்ன வயசுல இருந்து உங்க லைஃப்ல நடந்த நிறைய நல்ல விஷயங்கள், கடவுள் என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்காருன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே பளிச்சுன்னு வந்து நிக்கும். ஒவ்வொன்னுக்கும் கடவுளை வந்து தேங்க் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.